கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கர்த்தர் பேச வைத்ததற்காக கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளை குறித்து தியானிப்போம். நிறைய வசனங்கள் இருந்தாலும் அதை சுருக்கி பேச ஆசைப்படுகிறேன். அதனால் கர்த்தருடைய நாளை குறித்து நாம் தியானிப்போம். செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் செப்பனியா 1வது அதிகாரம் 14-15 வார்த்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது. அது கிட்ட சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளுக்கென்று சத்துவத்துக்கு பராமசாலிகள் முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்து இருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாளுக்கென்று சத்துவத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அடுத்த அந்த 15வது வசனத்தில் அந்த நாள் உக்கிரத்தின் நாள். கர்த்தருடைய வரியை பற்றி பேசப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. அநேகர் செய்திகள் கேட்டிருக்கலாம், அநேகர் பேசுவதை கேட்டிருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகள் உங்களோட பேச நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். எல்லா நாளும் போல கர்த்தருடைய நாள் இருக்காது. இங்க சொல்லப்பட்டது அந்த நாள் உக்கிரத்தின் நாளாம். ரொம்ப உக்கிரமா இருக்குமா. ஹல்லேலூயா. எது உக்கிரமா இருக்குன்னு சொன்னாக்கா இயற்கை சீற்றங்கள் எல்லாம் உக்கிரமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறா போல இருக்காது. வானம் பூமி எல்லாம் மாற்றங்கள் நிறைய உண்டாகும். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். இக்கட்டும் இடுக்கமான நாள். 3வது காரியம், அது அழிவும் பாய்கடிப்புமான நாள். ஒன்று அழிவு வரும், பாய்கடிப்பு வரும் அந்த நாள். அடுத்து அது இருளும் அந்தகாரமான நாள். அடுத்து அது மப்பும் மந்திரமான நாள். எத்தனை நாள் இருக்கு பாருங்க. இத்தனை நாள் ஒரே நாள் சேருது. ஹல்லேலூயா. ஒரு நாளே நடந்தா பரவாயில்ல. இங்க 1, 2, 3, 4, 5 நாளை குறித்து சொல்லப்பட்ட 5 நாளுக்குரிய காரியங்கள் சொல்ல. 5 நாள் ஒரே நாள் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள். அது இக்கட்டும் இடுக்கமான நாள். அது அழிவும் பாய்கெடுப்புமான நாள். அது இருளும் மந்திரமான நாள். அது மப்பும் மந்தாரமான நாள். அந்தகாரம் உள்ளமான நாள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தை செப்பனியா 1வது அதிகாரத்தில் 18வது வார்த்தை வாசிப்போம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியால் தேசமெங்கும் அழியும். தேசத்தின் குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்திக்கினே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் அது. அப்ப என்ன, வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்பிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சல் அக்னியால் தேசமெங்கும் அழியும். தேச குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒபேதியால பார்ப்போம். ஒபேதியா 10:7 ஒபேதியா அதிகாரத்தில் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒபேதியா அதிகாரத்தில் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. அதில் 15வது வசனம் வாசிப்போம்.
எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமயமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமையில் திரும்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாய தீர்ப்புக்கு முன்னால் கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாளை முதலாவது தப்பிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உபேதியால் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா ஜாதிக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கின் பலன் உன் தலைமையில் திரும்பும். கர்த்தருடைய நாளுக்கு முன்னே நீ என்ன செய்றியோ அதன்படி உனக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. உன் பலன் உன் தலைமையில வரும்னு சொல்லப்படும், தலைமை மேல் திரும்பும். அதனால கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 2:8 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலும் அழியாதபடியா பார்த்து முத்தமிடுங்க சொல்லப்பட்டிருக்கு. என் தேவன் மற்ற கோபப்பட மாட்டாரா? நீடிய சாந்தம் உள்ளவர் தான். கொட்ட கொட்ட புழுவும் கொலவியா மாறுமா. ஹல்லேலூயா. ரொம்ப சாந்தமா இருக்கணும், ரொம்ப நீங்க இம்சை கொடுத்தா சாந்தம் இருக்கணும், முரணா மாறிடுவான். ஹல்லேலூயா. நல்லவனும் கெட்டவனும் மாற முடியும், கெட்டவனும் நல்லவனும் மாற முடியும். தேவ கிருபை இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம். ஆமோஸ் 5. ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை பார்ப்போம். 5:18 வாசிப்போம். 5:18 கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. என்ன கேட்டாரு, எனக்கு நான் பெரிய படிப்பாளி இல்லை, பெரிய ஞானி இல்லை, பெரிய புத்திசாலி இல்லை. கர்த்தர் ரட்சித்தாரு, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசுகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னடா எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்குறேன், அது பெரிய பெரிய காரியம் இல்லை. பவுலும் அப்படி தான் சொல்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாரு. நீங்கள் காணிக்க அனுப்புறது 2வது கட்டம், ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய ஊழியங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளை விரும்புவதற்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக அந்தகாரமாக இருக்கும். கர்த்தருடைய நாள் எப்படி வெளிச்சமாக இருக்காது, அந்தகாரம். ஒரு இருளில் எவ்வளோ போகிறது எவ்வளோ கஷ்டம். நாங்கள்லாம் காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கிறோம், நாங்கள் இரவில் காட்டில் போய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் 20 வருஷமாக ஒரு காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்தார். எனக்கு வழி தெரில, ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண கர்த்தர் வழியை காமிச்சாரு. இந்த யூடியூப்ல பேசுறது கூட கர்த்தருடைய கிருபை இல்லாமல் பேச முடியாது. அவர் தான் எனக்கு உதவி செய்தார். 2-3 வருஷமா நான் ஜெபிச்சுன்னு இருக்கேன், ஆனால் கர்த்தர் இப்போதான் எனக்கு உதவி செய்தார். யாரும் உதவி செய்ய, நானே ட்ரை பண்ணேன், எனக்கு கர்த்தர் வாய்க்க செய்தார். ஐயோ சொல்லப்படுது. என்ன கூட சில பேர் கேட்பேன், ஐயோ சொல்ல என்ன சொன்னாங்க? நரகம். எல்லாத்தையும் ஐயோ ஐயோ, நிறைய ஐயோ சொல்லிட்டு போடப்பட்டு பைபிளில். ஐயோ சொன்னா பரிதாபமாக விடப்பட்ட கை, பரிதாபமாக விடப்பட்டவங்க ஐயோ, நரத்துக்கு போறவங்க ஐயோ. ஹல்லேலூயா. அதே ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமோஸ் 6வது அதிகாரத்தில் 6வது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி குடுமையின் ஆசனம் கிட்ட வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களில் மேல் சௌக்கியமாய் சயானித்து மந்தையில் உள்ள ஆடு குட்டிகளையும் மாட்டு தொய்த்துள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீர்த்தன வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. என்னன்னா இன்னைக்கு ஜனங்க உண்டு பண்ணிக்கிறாங்க, வசதி உண்டு பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய வசதியை உண்டு பண்ணிக்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறது இல்லை. வார்த்தையை பேசுறாங்க, கர்த்தருக்கு உகந்த வார்த்தை, விசுவாசி உகந்த வார்த்தை கிடையாது.
எனக்கு என்ன சர்ச் ஒன்றும் உதவி செய்யலை, கர்த்தர் தான் உதவி செய்தாரு. சில நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவி செய்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் வேற. என்னுடைய நோக்கமே எவாஞ்சலிஸ்ட்க்கு ஹோம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை. அதை நிறைவேற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிப்போம். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசம் கிட்ட வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சளின் மேல் சௌகரியமாக சயானித்து மஞ்சளும் ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தோய்த்துள்ள கன்றுக்குட்டியும் தின்று தம்புரா வாசித்து பாடி தாவீதை போல கீதவாத்தியங்கள் தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் இங்கே தான் நீங்கள் கவனிச்சு பாருங்க, நீங்கள் பைபிள் படிங்க எடுத்து, கர்த்தர் கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேக்கு ஆபத்து வந்தது. எத்தனை ஆபத்து! சொந்த சகோதரர்ல ஆபத்து. பெலிஸ்தர்கிட்ட விட்டாங்க, எகிப்தில் கொண்டு போனாங்க, அவ்வளோ ஆபத்து. ஆனால் இங்கே வேதம் சொல்லுதான் உண்மை. ஒருத்தன் கூட கவலைப்படலையாம். பானபத்திரக்காரன் கூட கசில மறந்துட்டான். சில பேர் நினைக்கிறாங்க நம்மளை பற்றி ஐயா கவலைப்படுறாரு, அம்மா கவலைப்படுறாங்க, சகோதரி கவலைப்படுது. சகோதரன் யாரும் கவலைப்படுறதில்ல. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளை குறித்து கவலைப்படுறாரு. நம்மளை உண்டாக்கினவர் அவர் தான் நமக்கு அவர் தான் நம்ம நிமித்தம் கவலைப்படுறாரு. ஹல்லேலூயா. இங்கே பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். அப்ப கர்த்தருடைய நாளுக்கு யார் கவலைப்படுறாங்க? யோசேப்புக்கே கவலைப்படல. கர்த்தருடைய நாள் வந்து சொல்லி யாரும் கவலை பண்ணல. எந்த போதகர் கவலைப்படுவாங்க நமக்காக சொல்லுங்க? எந்த ரெவரண்ட், எந்த பிஷப் கவலைப்படுறாங்க? எனக்கு நிறைய போதகர் தெரியும், நிறைய ரெவரண்ட் தெரியும், நிறைய பிஷப் தெரியும். அவங்க காரியம் செய்யறதுக்கே நேரம், என்னுடைய காரியத்தை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு, அவர் தான் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அத கவலைப்படாம போகிறார்கள். கர்த்தருடைய வருகை இருக்கு சொல்றாங்களே, அப்ப என்ன நீ கவலைப்படுற? கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கு சொல்லப்பட்டிருக்கல, அப்ப என்ன நீ கவலைப்படுற? நீ கர்த்தர் நல்லவர். இல்லை ஒரு காரியங்கள் பார்ப்போம். அதே ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் 19வது வார்த்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. இது நான் வாசிக்கும் தியானிக்கும் போது பல இடத்துல நான் செய்தி கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் என்னோட பேசுவார். பேசுவார், நேராக பேச மாட்டாரு, மெல்லிய சத்தம் மூலமா பேசுவார், வேத வார்த்தையின் மூலமா பேசுவார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த கர்த்தருடைய நாளை குறித்து நம்ம ஆமோஸ் 5:18 வாசித்தோம். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவருக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாக இருக்கும் சொல்றாரு. அப்ப கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சிங்கத்துக்கு தப்பியவனுக்கு கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? சிங்கத்துல இருந்து தப்பிச்சு வந்தவனுக்கு கரடி எதிர்பட்டால் போல இருக்குமா. இப்போ ஒரு இடத்துல நம்ம காட்டுக்குள்ள போறோம், வேற எங்கேயாவது போறது, ஒரு சிங்கம் வந்துச்சுனாக்கா சிங்கத்துக்கு தப்பிச்சிடலாம். ஆனாக்கா இங்க என்ன சொல்லப்பட்டிருந்தா வேத வார்த்தை, கர்த்தருடைய நாள்ல எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம தப்பிக்கவே முடியாது. நிறைய காரியங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, சிங்கத்துக்கு தப்பி உனக்கு கரடி எதிர்பட்டால் போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சூரியன் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தால் போலும் இருக்குமா. சிங்கத்துக்கு தப்பிச்சு வந்தோம், கடிக்கிட மாட்டோம், அப்படிதான் வச்சுக்கணும். சிங்ககிட்ட நீ தப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்க, கர்த்தருடைய நாள்ல நான் தப்பிச்சுட்டேன்னு சொல்ல, தப்பிக்க முடியாது. எப்படி இருக்குன்னா, சிங்கத்துல இருந்து தப்பிச்சு வந்து கடிக்கிட்ட மாட்டேன். சரி, கடிக்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து ஒரு மதில் சோல வந்து கையை வச்சுன்னு இருந்தாக்கா பாம்பு கடிக்குமா? எப்படி இருக்கு பாருங்க.
கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள். ஆனால் சில பேர் என்னென்னவோ பயங்கரத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பயங்கரம் தெரியல. கர்த்தர் தான் பயங்கரமானவர். அவருடைய வருகை தான் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 24. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 24வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 24வது அதிகாரத்தில் 18வது வார்த்தை தியானிப்பார். அப்போது திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறோம் படுகுயில் விமானம். கர்த்தருடைய நாளில் அங்கே சிங்கத்துக்கு தப்பிச்சா போல அங்கே வசனம் இப்படி சொல்லுது. சிங்கத்துக்கு தப்பிச்சா கழுகிட்ட மாட்டான் போல. கழுகில இருந்து தப்பிச்சவன் பாம்பு கிட்ட மாட்டான். பாம்பு கடிச்சா போல இருக்குமா. அப்போ எவ்வளோ வேதனையான நாள் பாருங்க. இப்போ இருக்கிற வேதனை பெரிய வேதனை கிடையாது. 3 வேளை சோறை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறோம். கர்த்தருடைய நாள் தான் பயங்கரமான வேதனை. ஹல்லேலூயா. அந்த வேதனை தப்பும்படியாக தேவனுக்கு மகிமை செலுத்திக்கினே இருக்கணும். தேவனை நேசிக்கணும். தேவனுடைய காரியங்கள் செய்யணும். பேசுறதுக்கே நேரம் இல்லை. சில பேர் அடாவுடியாக பேசுகிறாங்க. எப்படிதான் நானும் ஒரு காலத்தில் அடாவுடியாக இருந்தேன். இப்போ தான் வேதம் வாசிக்கிறது பயமாக இருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை தான் பயங்கரம். கர்த்தருடைய நாள் தான் பயங்கரமான நாள். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறோம் படுகுயில் வேணாம். திகில் வரும், தப்பிச்சு ஓடலான்னு சொன்னா படுகுயில் விழுந்துருவானா. கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்படியெல்லாம் நடக்கும், ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய நாளுக்கு தப்பும்படியா ஏதாவது செய்யுங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிங்க வேதம் அப்படிதான் சொல்லுது. சரி, அடுத்தது, படுகுயிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவானாம். படுகுயில தான் விழுந்தோம். திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் படுகுயில விழுவோம். திகில் சத்தத்துக்கு பயந்தோம் படுகுயில வேணும். சரி, படுகுயில இருந்து ஏந்தாக்கா படுகுயிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். கண்ணியை வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பறவைக்கு முன்னால கண்ணி வைக்க முடியாது. நம்ம கூட கண்ணிங்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த கண்ணிகளை தப்பிச்சு போகணும். தாவீது தான் சொல்றாரு. சங்கீதம் 141 கடைசியில், நான் எல்லா கண்ணிகளுக்கும் எல்லாத்துக்கும் தப்பி போவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தால. சங்கீத 12 சொல்றாரு, நான் ஒரு மதுளை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ள பாவேன். அப்ப கர்த்தர் உன்னோட இருந்தா தான் மதுளை தாண்ட முடியும், சேனைக்குள்ள பாய முடியும். கர்த்தர் நல்லவர். அப்போ சொல்றாரு, அகப்படுவான். உயர இருக்கும் மதுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்குமா. இப்ப உயர இருக்கும் மதுகள் திறவுண்டு. மதுகள் சொன்னா மழை மேகங்கள் எப்படி மேல இருக்குது, மதுகள் திறப்பாரு, கொட்டும். நோவான் காலத்தில் கொட்டினது போல கொட்டும். அடுத்தது, பூமி அஸ்திபாரங்கள் குலுங்கும். எல்லா இடத்துல குலுங்க, அப்படியே பூமி எல்லாம் ஆடும், வைப்ரேஷனா இருக்கும். கர்த்தருடைய. சரி, ஒன்று சிங்கத்துக்கு தப்பினா கழுகிட்ட மாட்டுவான். கழுகிட்ட மாட்டுவேன் வந்து தப்பித்தேன்னு சொல்லிட்டு சோறு மேலே கை வச்சு பாம்பு கடிக்கும். அப்போ எது எப்படி தப்பிப்பீங்க பாருங்க. கட்ட தப்பிப்பார் வசனம்லாம் இருக்கு, எல்லாம் தப்பிப்பாரு. நீ அதுக்கு ஏத்தாப்போல இருக்குன்னு இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது எரேமியா 48. எரேமியா 48வது அதிகாரத்தை எடுப்போம். எரேமியா 48. இந்த 48ல் 44வது வார்த்தை தியானிப்போம் வசனத்தை. திகிலுக்கு விலகி ஓடுகிறவன் படுகுயிலே விழுவான். அங்கேயும் அதான் சொல்லியிருக்கேன். படுகுயிலில் ஏறுகிறவன் கண்ணிலே பிடிப்படுவான். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல், அதாவது யோவாபின் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போனிலே தரித்து நின்றார்கள். ஆனாலும் நெருப்பு எஸ்போன் மேலும் அக்னி ஜுவாலை சீகோன் நடுவிலிருந்து புறப்பட்டு மோவாப் தேச எல்லையும் கலங்கச் செய்கிறவர்களின் உச்சந்தலையும் பட்சிக்கும். இது பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் தியானம் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஊழியர்கிட்ட கேளுங்க சந்தேகங்களை. ஹல்லேலூயா. அந்த நாளை குறித்து எசேக்கியேல் 7வது அதிகாரத்தில்
மொத்தமே சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாளை குறித்து நான் சுருக்கமாக பார்க்குறேன். எசேக்கியேல் 7வது அதிகாரம். எசேக்கியேல் 7வது அதிகாரத்தில் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள். எசேக்கியேல் அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தரை ஆண்டு சொல்கிறது என்னவென்றால், முடிவு வருகிறது. தேச 4 முனைகள் மேலும் முடிவு வருகிறது. இப்போது உன்மேல் முடிவு வருகிறது. யார் மேல? நம்ம மேல தான் வருது முடிவு. சோத்திரம் கர்த்தர், முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்பின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதாக உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவருக்கு தக்கதாக உன் நடுவில் வந்திருக்கும். அப்போ நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். அதை 7:5வது வார்த்தை, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது. தீங்கு நாள் அது, தீங்கு வருகிறது. அந்த தீங்கு நாளை குறித்து இன்னொரு சமயம் நான் பேசுவேன். நீங்க காணிக்க அனுப்பாத போனா கூட சர்ப்ரைஸ் பண்ணுங்க எனக்காக. கர்த்தர் நாம் மையப்படுத்தும் அனைவர் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த இதை போடுறேன் நான். ஹல்லேலூயா. முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தில் இருக்க நானும் அப்படி செய்யும் போது 4 பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது. முடிவு வருது, அது உண்மையில் நோக்கமா இருக்கிறது. இதோ வருகிறது. பாருங்க, 7:6 முடிவு வருகிறது, முடிவு வருது, 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையில் நோக்கமா இருக்கிறது, இதோ வருகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 7:19 சொல்லுது. அந்த நாள் 7:19 கர்த்தருடைய சினத்தின் நாள். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சினத்தின் நாள். அடுத்தது எசேக்கியேல் 7:12 சொல்லப்பட்ட அந்த நாள் இக்கட்டான நாளாம். 7:17 சொல்லுது, எல்லா கைகளும் சலித்து எல்லா முயங்காலும் தண்ணீரை போல தத்தளிக்கும். 12 பாருங்க, அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது. கொள்கிறவன் சந்தோஷப்படாமல் விற்கிறவன் துக்கப்படாமல் இருப்பனாக. அது திரளான கொம்பின் மேலும் உக்கிரம் இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் பயங்கரமானது. இதை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சிங்கத்துக்கு தப்பிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க, கடுகிட்ட மாட்டீங்க. கடுகிட்ட தப்பிச்சிட்டேன்னு சொன்னாக்கா பாம்பு கொத்தும். கர்த்தருடைய நாள் ஆமோஸ் 2 சொல்லப்பட்ட நாள். அது எசேக்கியேல் 7